യേശു ഒരിക്കൽ യായിറോസിന്റെ വീട്ടിൽ ചെന്നു. യേശു ക്രിസ്തു ഒരു മുறை യവീരனுடைய வீட்டுக்கு சொன்னார். அவരുടെ வீടിന്റെ முற்றത്ത് കൊച്ചിനെ അടക്കാനുള്ള കുഴി വെട്ടുക. அந்த யவீரனுடைய வீட்டுக்கு முற்றத்திலே அந்த சிறுபிள்ளை அடக்கம் பண்ணுவதற்கான குழி வெட்டி கொண்டிருக்கிறார்கள். முற்றத்து ஆசாரி இருந்து கொச்சினை அடக்கற பெட்டி வணியுவா. அதுக்கு முன்னே ஆசாரி உட்கார்ந்து அந்த பெட்டியை செய்து கொண்டிருக்கிறான். இதுபோல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்து பாட்டுகாரி நிக்கியா. இதுபோல வாத்திய கருவிகளை வைத்து பாடுகிறவர்களும் இருக்கிறார்கள். கேரளாவில் ஒரு பாட்டுண்டு சமயமாம் ரதத்தில் எന്ന பாட்டு. கேரளாவில் ஒரு பாடல் இருக்கிறது, சமயமாம் ரதத்தில் ஞான். ആ പാട്ടിനെ കേരളക്കാർക്ക് ഭയങ്കര പേടിയാ. அந்த பாட்டு பாடினால் கேரளக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம். പ്രത്യേകിച്ച് ഒരു മ്യൂസിക്കും 4 മണിനാദം കൂടെ കെട്ടിയ ആരും കൈകൂപ്പി നിൽക്കും. விசேஷமாக இசை வாசித்த அந்த பாடலை பாடினால் யார் வேண்டுமானாலும் கைகூப்பி கொண்டு இருப்பார்கள். கர்த்தாவே என்னை தொடலன்னா, ஆண்டவரே என்ன தொட்டுறாதேன்னு வெறுതെ നിന്നെയും കൊണ്ടുപോകും, உன்னையும் கொண்டு போவார்கள். ஒரு மாற்றமும் இல்ல, ஒரு மாற்றமும் இல்லை. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണേ, கவனித்து கேளுங்கள். ஹalleluya. இங்கே ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. അവിടെ പെട്ടി പണിതുകൊണ്ടിരിക്കുക. இப்படி அந்த பெட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். നാം ഇവിടെ പാട്ടുകാര് നിൽക്കുക, அங்கே பாட்டுக்காரர்களும் இருக்கிறார்கள். യേശു ആ വീട്ടിൽ ചെന്നേച്ചു പറഞ്ഞു. യേശു அந்த வீட்டில் போய் சொன்னார். ഒരു സൈഡിൽ ഭയങ്കര നിലവിളി നടക്കുക, ஒரு பக்கம் பயங்கரமான கூக்குரல். യേശു പറയുകയാണ്, യേശു சொல்லுகிறார், കരയണ്ട, அழாதீர்கள், കുട്ടി മരിച്ചിട്ടില്ല, சிறுவன் மரிக்கவில்லை, കുട്ടി മരിച്ചിട്ടില്ല, சிறுவன் மரிக்கவில்லை. കുഴി വെട്ടുന്നവൻ കുഴി വെട്ട് നിർത്തി, குழி வெட்டுகிறவன் அதை நிறுத்தினான், ആശാരി പണി നിർത്തി, பெட்டி செய்கிறவன் நிறுத்தினான், കരയുന്നവൻ കരച്ചത് നിർത്തി, அழுகிறவன் அதை நிறுத்தினான், പാട്ടുകാരി പാട്ട് നിർത്തി, பாடல்காரன் பாட்டை நிறுத்தினான். വീടിന്റെ അന്തരീക്ഷം മാറാൻ തുടങ്ങി. அந்த வீட்டினுடைய சூழலை மாறினது. എല്ലാ കണ്ണുകളും യേശുവിനെ നോക്കുന്നു. எல்லா கண்களும் இயேசுவை பார்க்க ஆரம்பித்தது. എന്തോ ചെയ്യാൻ പോവാണ്, அவர் ஏதோ செய்ய போகிறார். നിന്റെ വീടിന്റെ അന്തരീക്ഷം ചേഞ്ച് ചെയ്യുന്ന യേശു, உன் வாழ்க்கையினுடைய உன்னுடைய வீட்டினுடைய நிலைமையை மாற்றுகிறவர் இயேசு. യേശു എവിടെ ചെന്നാലും, இயேசு எங்கே சென்றாலும் അവിടെ എല്ലാ അത്ഭുതങ്ങൾ നടക്കും. அங்கே எல்லாம் அற்புதங்கள் நடைபெறும். നമ്മുടെ ലൈഫിന്റെ വിജയം യേശു ഉള്ളത് കൊണ്ട്, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் இயேசு மாத்திரமே.